ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். லைஃப்பில் சில டைம்ஸில் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஹர்ட் ஆகிருப்போம், அழுக்கையாக வரும். இது யார்கிட்ட சொல்கிறது, இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் தேடுறது, நமக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாமே வந்து அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிப்போம். அப்பா கிட்ட பண்ணுறோமோ இல்லையோ, அம்மா கிட்ட கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அழுது தீர்த்துருவோம். யாராச்சும் அடிச்சாங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். சில சமயம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாதது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் கல்யாணம் பண்ணி முடிச்சிடறாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கல்யாணத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே இருக்கிறது இல்லைங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லைஃப் பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஸ்டெபிலிட்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 5 இயர்ஸ், கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் தான் ஒவ்வொருத்தவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த விட்டு கொடுத்து போகிறது, அவங்களுக்காக இவங்க இவங்களுக்காக அவங்க அப்படின்னு ஒரு மனநிலைமை உருவாகிறது. அதுக்குள்ளே குழந்தைங்க வந்துடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாகும். அதெல்லாம் கிராஜுவலி டெவலப் ஆகும். ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து மனக்கசப்பு கொடுக்கும். அச்சோ, இந்த லைஃபே வேணாம், விட்டுட்டே நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி போயிடலாம், நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம், இங்கே நமக்கு எதுக்குமே வேணாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் நிறைய டைம்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்து வந்திருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் வேணாம்ப்பா, இங்கேருந்து ஓடி போயிடலாம், அம்மா வீட்டுக்கே போயிடலாம், மறுபடியும் குழந்த மாதிரியே இருந்துக்கலாம் போல இருக்கு, என்னடா இது லைஃபு, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம உயிரை இப்படி எடுக்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணணுங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ கொண்டு போய் திடீர்னு ஒரு ஐலாண்டில் விட்டுட்டு நீங்கள் தான் இருக்கணும், இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஆயிடுது கல்யாணத்துக்கு அப்புறம். நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்லோலி எல்லாமே சரியாயிடும். ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைஃப்பை பார்த்து பயப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னது, டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ யாரும் பார்த்து பயப்படாதீங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஹாப்பியாக இருங்க.